குரூப் 1 பதவிக்கான சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டு கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்களுக்கு தரவரிசை அடிப்படையில் பணி ஒதுக்கீட்டு உத்தரவு வழங்கப்பட்டது. துணை ஆட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், உதவி ஆணையர், வணிக வரிகள், மாவட்ட பதிவாளர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட 25 காலி பணியிடங்களுக்கு கடந்த 2012ஆம் ஆண்டு நவம்பர் 16ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வு நடந்தது. இதில் 1,33,282 பேர் தேர்வு எழுதினர். இத்தேர்வில் வெற்றி பெற்று நேர்முக தேர்வு வரை வந்த 60 பேரில் தேர்வான 25 பேரில் தரவரிசை அடிப்படையில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி தலைவர் நவநீத கிருஷ்ணன் பணி ஒதுக்கீட்டாணை வழங்கினார். தொகுதி 1 அதாவது குரூப் 1 தேர்வு நடத்தி முடிவுகள் வெளியிடப்பட்டு இந்த 25 காலி பணியிடங்களுக்கான தேர்வு கலந்தாய்வு நடைபெற்று அதில் முதல் 3 தேர்வர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். மிகவும் மகிழ்ச்சியுடன் அறிமுகப்படுத்துகிறேன். இப்பொழுது முதலாவதாக வந்த தேர்வர் பெயர் திருமதி பி. டீனா குமாரி, பிடெக் படித்தவர்கள். இதுல ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்து துணை ஆட்சியர் பதவியை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். என் தாய், தந்தை, என் கணவர் திரு ராஜசரவணன் அனைவருக்கும் நன்றி. அடுத்து 2வது ரேங்க் திருமதி பி. கீதா பிரியா, BA MBA. நான் சூஸ் பண்ண போஸ்ட் வந்து துணை ஆட்சியர், அதாவது டெப்டி கலெக்டர். ஒவ்வொரு குரூப் 1 ஆஸ்பிரண்ட்டும் வந்து கனவு கண்டு படிக்கிறது வந்து இந்த போஸ்ட்டுக்கு வரணுன்றதுதான். அப்கோர்ஸ் இது வந்தது வந்து எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. இதை வந்து சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. 3வது ரேங்க் திருமதி PR ராஷ்மி, BBT MBA. குரூப் 1 எக்ஸாம்ல 3rd ரேங்க் வாங்கியிருக்கேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டைம்லயே பாஸ் பண்ண முடிஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஞ்சியவர்களுக்கும் பணி ஒதுக்கீட்டாணையை டிஎன்பிஎஸ்சி தலைவர் நவநீத கிருஷ்ணன் வழங்கினார்.